नमोस्तुते आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। वेद धर्मशास्त्र परिपालन सभा वழியாக வேத சம்மேளனங்களும் விசேஷ உபன்யாச காரியக்கிரமங்களும் நடைபெற்று வருகின்றன. சமீபத்திலே நங்கநல்லூரிலே வேத சம்மேளனம் நடைபெற்றது. இந்த விசேஷ உபன்யாசத்தின் அங்கமாக யுகாதி பண்டிகையொட்டி இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பஞ்சாங்க படனம் நடைபெற்றது. தற்பொழுது 4:30 மணிக்கு முன்பாக இந்த பஞ்சாங்க பட்டனம் திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் இந்த யுகாதி உற்சவத்தை ஒட்டி 2 நிகழ்ச்சிகள் தற்பொழுது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒன்று தர்மசாஸ்திர சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சந்தேக நிவாரணியாக ஒரு என்ன சொல்றது ஆப்பு இது வெப்சைட் ஒரு என்ன ஒரு புதிய அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் இருந்தால் அதாவது பல்வேறு சந்தேகங்கள் பூஜைகளை பற்றி விரதங்களை பற்றி குடும்ப நியமங்களை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தெரிவித்து அதற்குரிய பதிலை இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக, ஏனென்றால் வெவ்வேறு இடத்திலே இன்றைக்கு நம்முடைய பக்தர்கள் வசிக்கிறார்கள். அந்த இடத்திலே சாஸ்திரம் தெரிந்த வாத்தியார் கிடைக்கிறாரா, எப்படி அவர்கிட்ட கேட்கறது? உத்தியோக நிமித்தமாக வெவ்வேறு நாடுகளிலேயும் இருக்கிறார்கள். ஆகவே சந்தேக நிவர்த்தி சாஸ்திரங்களை சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஆப் ஆரம்பித்திருக்கிறார்கள். 200க்கும் அதிகப்பட்ட இந்த விசேஷ உபன்யாசங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல பிரதேசங்களிலே சென்னை, பம்பாய், டெல்லி, திருவனந்தபுரம், பல ஊர்களிலே, கேரளாவிலே, ஆந்திராவிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையினுடைய விசேஷ உபன்யாசங்கள் இதுவரையிலே நடைபெற்ற உபன்யாசங்களை எல்லாம் தொகுத்து இந்த ஆப்பிலே வைத்திருக்கிறார்கள். கோஷம், விஞ்ஞான கோஷம், விஞ்ஞானத்தின் மூலமாக விஷய கோஷம், அந்த கோஷம் மனோமய கோஷம், இந்த கோஷம் போன்று விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் போன்று இது ஒரு கோஷம், அதாவது கருவூலம். ஒரு இடத்திலே தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இந்த 5 வருஷத்திலே என்ன உபன்யாசங்கள் நடைபெற்றிருக்கின்றனவோ அதை யாருக்கு எந்த உபன்யாசம் கேட்கணும்னு தோன்றதோ அதை வாங்கி கேட்கலாம். பஞ்சாங்கங்கள் பழைய காலத்து ஏற்பாட்டின்படி 15 நாட்களுக்கு ஒரு முறை கிராமங்களிலே பஞ்சாங்கம் பதிப்புக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நிலை கிராமத்திலே ஒரு 15 நாளுக்கு ஒரு மாதத்துக்கு அந்த பஞ்சாங்கத்தை சொல்லிட்டு போவார். தெருவில் அவ்வப்போது கணித்து கொடுத்து கொண்டிருந்த நிலைமை. பிறகு வருஷ வாரியாக இந்த பஞ்சாங்கம் என்பது அச்சுக்கு புஸ்தக ரூபத்திலே வர ஆரம்பித்தது. அந்த பஞ்சாங்கத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக
நல்ல காரியத்தை என்றைக்கு செய்ய வேண்டும், என்றைக்கு இதெல்லாம் செய்ய உகந்தது, செய்தால் விசேஷம், இதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நாம் அதற்கு தேவையான மாதிரி தயார் செய்து கொள்ளலாம். ஆர்வமும் அறிவும் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. கோவில் உற்சவங்களும் அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு 3-4 வருஷத்திற்கு முன்பாக அந்த வேதாரண்யத்திலே ஒரு அமாவாசை பெரியவர்கள் நடத்தினார்கள். அவ்வளோ கூட்டம். முன்னாடி பார்த்தா தெரியல இவ்வளோ பேர் வருவாங்களான்னு. 1,00,000 பேர் அந்த வேதாரண்யத்தில் ஒரு 3-4 வருஷம் முன்பாக நடைபெற்றது. மகோதய புண்ணிய காலம் 29 வருஷத்திற்கு பிறகு அது நடைபெற்றது. அதுபோன்று இந்த பஞ்சாங்கத்தை பற்றிய விவரங்களை சொல்லுதல், அதே போன்று விருத்தி வேற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, குழந்தை பிறக்கிறது, மற்றபடி வேறு விஷயங்களை பற்றியும் நியமங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி, விருத்தி ஆசோச்சத்தை பற்றி. இந்த விருத்தின்னு சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருது. நேபாளுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிருந்தோம். பெரியவாரோட சேர்ந்து பல இடத்துக்கும் போகிறபோது தரிசனம் கொடுத்துட்டே இருந்தாவா பெரியவா. ஒருத்தர் கிட்டக்கு வருவார், ஆனால் குங்குமம் வாங்கிக்க மாட்டார், போய் திரும்பி போடுவார். மறுபடியும் கிட்டக்கு வருவார், போவார். இப்போ அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தது அங்கே நேபாளத்தில். அப்படி எதுக்கு வரார், ஒரு பக்தர் தானா என்ன மாஜா. அதாவது ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தோம். ஒரு விசிட்டு, வியாசர் குகை அப்படின்னா ஏதோ ஒரு இடம். வியாசர் அங்கே இருந்தார், அங்கே பக்கத்தில் குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அதை கூப்பிட்டு விசாரித்தோம். அவர்கிட்ட இதே விஷயம் யார் என்னன்னு கூப்பிட்டு விசாரித்தோம். இல்லை, குழந்தை பிறந்திருக்கு, அதனால் சரி பக்கத்தில் வந்து பிரசாதம் உடனே வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி. பார்க்கறதுக்கு நமக்கு அவர் சட்டையை போட்டுண்டு தொப்பியை போட்டுண்டு அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கும் சாஸ்திரத்தை பற்றி அவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டுருக்கார், எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாருங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்திருக்கும் சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா நம்பிக்கை என்பது மலை மக்கள் எங்கேயோ குகையில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நம்பிக்கைங்கிறது இருக்குது. இந்த ஹிந்து கலாச்சாரங்கிறது விருத்தி ஒன்று அப்படிங்கிறத பற்றி தெரியறது. இந்த சமயத்தில் சௌரியமான சில விஷயங்கள் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றின ஒரு விவேகம் அங்கே இருக்குது. அதுதான் அந்த சாஸ்திரத்தை பற்றிய நம்பிக்கை பல ஜனங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே நகரி பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தோம் ஒரு 4 வருஷம் முன்னாடி, இன்னும் 5-6 வருஷம் முன்னாடி போனால் யாரோ ஒரு அம்மா கேட்டேன், இது கன்றுக்குட்டி போட்டிருக்கு, 2 கன்றுக்குட்டி போட்டிருக்கு, என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவது வழக்கத்திற்கு மாறாக ஒரு செயல் நடக்கும்போது அது நன்மைக்கா அல்லது நன்மைக்கு இல்லையா, வேற மாதிரி இருந்தால் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது. அதாவது பரிகரிக்க வேண்டிய விஷயங்களை பரிகரிக்க முடியாமல் போகும்பொழுது பரிகாரம் தேவைப்படுகிறது. அதாவது அவாய்ட் பண்ண வேண்டிய, தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் போகும்போது, அது சின்னதாக இருந்தால் பரிகாரம் சின்னதாக இருக்குது, அது அதனுடைய சைஸ் வேறையாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்குது விதம். பஞ்சாங்கத்தை பற்றியும் இந்த விருத்தி இதை பற்றியும் விவரங்கள். அதுக்கப்புறமா இந்த கணக்கு கால்குலேஷன். இப்போ கிராமத்திலேயே இருந்தபோது 90 நாழி இல்லை 3 ராத்திரி சொல்லும் பொழுதே, உறவை பற்றி சொல்லும் பொழுதே திராத்திரை ஞாத்தி பஞ்சராத்திரி, இது மாதிரி உறவனுடைய முறையை சாஸ்திரத்தோடு சேர்ந்து சொல்லுது.
என்ன உறவுன்னு சொன்னால் பொறுமை. இது திராத்திர ஜாதி, தசராத்திர ஜாதி அப்படின்னா அந்த உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானது, எவ்வளவு தூரமாக இருக்கு, எப்படி சம்பந்தப்பட்டது, அதான் சொல்கிற வழக்கம். இப்போ எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். எல்லா கசின், ஃபஸ்ட்டு கசின், செகண்ட் கசின், அது அது குறிப்பிட்ட அந்த உறவு முறையினுடைய விவரங்கள் கிடையாது. ஒரே ஸ்டேட்டஸ். இந்த ஷெட்யூலில் வரக்கூடியவர்கள், இந்த கிளாஸில் வரக்கூடியவர்கள். அது அந்த உறவு முறையினுடைய விவரங்களை சொல்வதற்காக ஒரு பகுதி இந்த ஆப்பில். உற்சவங்கள் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலே நாம் செய்யக்கூடிய பண்டிகைகளை பற்றிய விவரங்கள். ராமநவமின்னா நீர்மோர் பானகம், வடபரப்பு. நரசிம்ம ஜெயந்தின்னா நீர்மோர் பானகம். இப்போ சீடைன்னு சொன்னால் இந்த கோகுலாஷ்டமி, திருவாதிரைன்னு சொன்னால் களி. இது மாதிரி இந்த பிரசாதம் பண்ணணும், இந்த பண்டிகைகளுக்கு இந்த பிரசாதம் பண்ணணும், இது ராத்திரியில் பூஜை பண்ணணும். கோகுலாஷ்டமின்னா, ராமநவமின்னா அது மத்தியானம் சமாச்சாரம். அப்படி சங்கர ஜெயந்தின்னா மத்தியானம். இல்லை அந்த சமயத்தில் பிறந்த நேரம் அபிஜின் முகூர்த்தம், பகல் 12 மணி போல் இருந்தால் ஆதிசங்கர் சமாச்சாரம். ராத்திரி 11 மணிக்கு மேலே பண்ணுறது கிருஷ்ணர். இதெல்லாம் எந்த நேரத்திலே அந்த அவதாரம் நிகழ்ந்ததோ அதை ஒட்டி செய்யக்கூடியது. இது மாதிரி நிறைய பண்டிகைகள் இருக்கு. புருஷா பண்ண வேண்டிய பண்டிகைகள், பொன்னாட்டிகள் பண்ண வேண்டிய பண்டிகைகள், விரதங்கள், இந்த காரணியார் நோன்பு, பொங்கல் வைக்கிறது, அது வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்படி, திருக்கு சித்தாந்தப்படி இப்படி. மாதம் எப்போ சாயங்காலம் பிறக்கிறதுனா அது எப்போ பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள். இதனால் இன்னும் சில விஷயத்தில் சத்தை கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறதுனால சந்தேகம் கேட்குறதும் தீவிரமாக இருக்குது. அதில் சில மற்றதெல்லாம் பஞ்சாங்கத்தில் அவர் போட்டிருப்பார். இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் 5ஆம் நாள் உற்சவம், பல்லக்கு, இந்த இடத்துல இந்த எழுந்தருளல், அதெல்லாம் அது அந்த ஊர் ஜனங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோ தெரியாதோ, அது பஞ்சாங்கத்தில் இந்த ஊரில் இந்த வாகனம் அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா விவரமாக கோவில் உற்சவங்களை பற்றி விவரங்கள்லாம் அதில் பார்க்கலாம். அதே மாதிரி விரதங்கள்லாம் சிலது, இந்த விரதம் கேதார கௌரி விரதம், உமா மகேஸ்வர விரதம், இதெல்லாம் இருக்குது. இப்போ ரிஷி பஞ்சமி இதெல்லாம் இருக்குன்னா அது விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான், பழைய நாள் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். இல்லைன்னா ரிஷி பஞ்சமின்னா ஏதோ ரிஷிகள் பண்ணுற பஞ்சமின்னு நினச்சுட்டாருன்னா அது ஒரு அதில் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த விவரங்கள் எல்லாத்தையும் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் இருக்கக்கூடிய பண்டிகைகளை பற்றிய விவரங்கள், எப்படி பண்ணணும், என்னென்ன சாமான்கள் வேணும். இப்போ கோகுலாஷ்டமின்னு பண்ணுறாருன்னா ஏதோ புளியம் இது கொன்ற, நாகப்பழம் கொன்ற, என்னென்ன இதுக்கு என்னென்ன நைவேத்தியம்லாம் இருக்கே அதெல்லாம் பண்ணுறது. இந்த விஜயதசமின்னு சொன்னால் இந்த வன்னி இலை, ஒருத்தர் சாண்டூர் ராஜான்னு ஒருத்தர் கர்நாடகாவிலேருந்து, கோர்படேன்னு பேர், எம்ஒய் கோர்படே அப்படின்னு பேர். பெரியவாள்கிட்ட வந்துட்டு இருந்தார். விஜயதசமியை ஒட்டி வருவார். வரும்போது அந்த வன்னி இலை கொண்டு பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அது விஜயதசமியை ஒட்டி. பழைய ஐதீகம் என்னன்னா, இந்த பாண்டவா எல்லாரும் அந்த அஜ்ஞாத வாசம் முடித்து அந்த யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வச்சுட்டு இருந்த ஆயுதங்கள்லாம் ஒரு மரத்தில் வச்சுருந்த அந்த ஒரு வருஷ காலம் அதெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு அதை பூஜை பண்ணி மறுபடியும் வெளியில் வந்த சமயம் ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கின்ற நேரம் அது.
அந்த விஜயதசமி அன்னைக்கு ஏதோ இந்த வன்னி எல்லாம் கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் போல் இருக்குது. கொஞ்சம் வெல்லம் ஏதோ கொண்டு வந்து கொடுப்பார் அவர். ஆக இந்த பழக்க வழக்கங்கள் சொல்லி ரத சப்தமின்னு சொன்னால் இயற்கை எல்லாம் வச்சு கோமயம், அருகம்பில்லு, அக்ஷதை இதெல்லாம் வச்சு தரையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுற அந்தந்த இலைகள், அந்தந்த பழங்கள். இப்போ பிள்ளையார் சதுர்த்தின்னு சொன்னால் விளாம்பழம் அது பண்ணுற ஒரு இது இருக்குது. அதாவது நம்முடைய சாஸ்திரங்கிறது நேச்சரோட கனெக்டட், டைமோட கனெக்டட். அதாவது டைம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது இந்த ரிலிஜன், ஆனால் டைமோட கனெக்டட். எந்த ஒரு இதுவுமே அந்த நிமிஷத்தில் 8:42, 9:37 இது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு. இப்போ ஆந்திராவில் முகூர்த்தம்னா நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக சொல்லிவிட்றோம் 1.5 மணி நேரம் முகூர்த்தம், 1 மணி நேரம் முகூர்த்தம்னு சொல்கிறோம். அவள் புஷ்கராம்சம் இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக பார்க்குறா. ஆக இந்த டைமிங்ஸை பற்றி, பண்டிகைகளை பற்றி விவரங்கள், எப்படி செய்யணுங்கிற விதிமுறைகள், என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன தயார் பண்ணிக்கணும், ஹோம்ஒர்க் என்ன தயார் பண்ணிக்கணும், பிரசாதங்கள் என்ன தயார் பண்ணிக்கணும், அதை பற்றி விவரங்கள். அதுக்கப்புறமா இப்போ ஒரு செமினார்னு நடத்தினா 3/4 மணி நேரம் பேசலாம். அப்புறமா 15 நிமிஷம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அப்புறமா ஏதாவது தேவைன்னா 10 நிமிஷம் பேசுவார் அவர். முக்கிய உபன்யாசகர் பேசுவார். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது பாணி. நடுவில் அவர் ஒன்றும் யாரும் இது பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் பேசணும், இதெல்லாம் இருக்குது. ரொம்பவும் முன்னாடி இருந்தால் சந்தேகம் அப்பப்போ கேட்டிருப்பாளோன்னு அந்த காலத்தில். பின்னாடி டெவலப் ஆன விஷயம் இப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் சாஸ்திரங்களை பற்றிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுதல், பதில் தெரிந்து கொள்ளுதல், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த சபை எதுக்காக ஆரம்பித்தது, எப்படி நடத்தின்னு இருக்கா, அவாவா ஊரில் இந்த சபை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறவா என்ன ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம், அதை பற்றியும் சொல்கிறதுக்காக சபையினுடைய உத்தேசங்கள். அதாவது புஸ்தகங்களை வெளியிடுதல் ஒரு உத்தேசம். வைத்தியநாத தீட்சிதீயம், இப்போ அந்த காலத்தில் அவர் கண்டமாணிக்கம் வெவ்வேறு ஸ்மிருதிகளை பார்த்து ஒரு விஷய வாரியாக பல ரிஷிகள் என்ன சொல்லியிருக்க. சோமவார பிரதட்சணம் எடுத்துப்போம். அமாவாசை திங்கட்கிழமை வருது, சோமவாரம் அரச மரம் சுற்றுறோம். சரி, வேறு கிரகணம், புண்ணிய காலம், சங்கராந்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வெவ்வேறு ரிஷிகள் வெவ்வேறு புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காளோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்துருக்கார். இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர்லாம் வரத்துக்கு முன்னாடி அவர் எல்லாரும் இவ்வளோ புஸ்தகத்தை பார்க்கறது கஷ்டம், ஒரு இடத்துலையே பல பேருடைய அபிப்பிராயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துட்டார்னா 10 ரிஷிகள், கபிலர் எப்படி சொல்கிறார், கோபிலர் எப்படி சொல்கிறார், இவர் எப்படி சொல்கிறார், ஆபஸ்தம்பர் எப்படி சொல்கிறார், போதாயனர் எப்படி சொல்கிறார், வேறு தர்மசாஸ்திர யாஜ்ஞவல்யர் எப்படி சொல்கிறார், இப்படிலாம் ஸ்மிருதிகளை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்மிருதி முக்தா பலம் அப்படிங்கிறதாக அந்த 5-6 வால்யூம்கள் அந்த விஷய வாரியாக. அது தமிழ் அர்த்தத்தோட அந்த காலத்தில் பல வித்வான்களை வச்சு பெரிய அர்த்தம் எழுத சொல்லி அது அச்சு போட்டதை மறுபடியும் இப்போ ரீப்ரிண்ட் ஆகிருக்கு. அது புஸ்தகம் நிறைய பேர் இப்போ வாங்கி படிச்சுட்டு இருக்கா. வைதிகாலும் வாங்கி உபயோகப்படுத்துகிறா, லௌகீகமாக இருக்கிறவாலும் அதை உபயோகப்படுத்துகிறா. அது ஒரு உத்தேசம். தர்மசாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பிரசுரங்கள், நிறைய பிரசுரங்கள் அதில் வந்திருக்கு. அதே மாதிரி புஸ்தகங்கள் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் ரீப்ரிண்ட் பண்ணுறது ஒன்று. 2வது சதஸ் ஏற்பாடு பண்ணுறது. 3வது இந்த சாஸ்திரிகள் யாரெல்லாம் இருக்காளோ
அவள் எல்லாரும் தர்மசாஸ்திரமும் படித்து பிரயோகமும் படித்து பரீட்சை கொடுத்து கிரஹ்யஜ்ஞா, விசிஷ்ட கிரஹ்யஜ்ஞா, தர்மஜ்ஞா அப்படின்னு 3 டைட்டில் ஏற்பாடு பண்ணினா பெரியவர். கிரஹ்யஜ்ஞா அவருக்கு இது நாமகரணம், ஜாதகர்மா, அன்னப்பிராசனம், இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி, விவாகம் இதெல்லாம் தெரியும். விசிஷ்ட கிரஹ்யஜ்ஞா இன்னும் கொஞ்சம் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவர். தர்மஜ்ஞா இன்னும் நிறைய புஸ்தகங்கள்லாம் பரீட்சைக்கு வச்சு அதெல்லாம் அந்த 3 பரீட்சை, அது போக பிரயோக பரீட்சை, வேத பரீட்சை, இதெல்லாம் இதில் வச்சு நடந்துன்னு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் விவரமாக நடக்கணுங்கிறதுக்காகவும் நிறைய பேர் படித்து வைதிகத்துக்கு வந்தான்னா இந்த தர்மசாஸ்திரமும் சேர்த்து தெரிஞ்சுன்னு வந்தான்னா நான் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். மந்திரமும் தெரியணும், அந்த பாத்திர பிரயோகம் இதுவா சொல்லக்கூடியது ஷட்பாத்திர பிரயோகம், இந்த பாத்திர பிரயோகம்னு இவ என்ன சொல்கிறாளோ இந்தந்த சூத்திரக்காராப்படி இந்த ஹோமங்கள்லாம் பண்ணும்பொழுது பாத்திரத்தை இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், கூர்ச்சம் இப்படி வைக்கணும், என்னெல்லாம் இருக்கோ அந்தந்த தேசாச்சாரப்படி அந்தந்த குடும்ப சம்பிரதாயங்களப்படி என்ன இருக்கோ அது தெரிஞ்சுக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு சிலபஸ் போட்டு ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி, சம்பாவனை ஏற்பாடு பண்ணி, சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ணி ஒரு ஏற்பாடு இருக்கு. மந்திரம் சொல்றது ஒன்றும், இந்த பிரயோகம்ங்கிறது ஒன்றும், அது அப்ளை பண்ணுறது. மந்திரத்தை இந்த மந்திரத்தை இந்த இடத்துல சொல்கிறது, உறக்க சொல்கிறது, உறக்க இல்லாமல் சொல்கிறது, இந்த மாதிரி என்ன இருக்கோ அது ஒன்றும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹாரதி கரைக்கிறது, இப்படி இந்த மாவு இப்படி பண்ணுறது, இப்படி சுற்றி போடுறது, என்ன இருக்கோ அது குடும்பத்தை சேர்ந்தமா பண்ணுற விஷயங்கள். இப்படி இந்த குடும்பத்தில் இந்த 5 பேர் உட்காந்து வைக்கிறது வழக்கம், சுவாசினி பூஜை, சுமங்கலி பிரார்த்தனை, இப்படி எல்லாம் பண்ணுறது இருக்கு. இதெல்லாம் அந்த குடும்ப பழக்க வழக்கங்கள் அங்கங்கே எல்லாத்தையும் சேர்த்து தான் பிரயோகமாக பார்க்க முடியும். அப்போ இந்த தர்மசாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும், பிரயோகமும் தெரிஞ்சிருக்கணும், சம்பிரதாயங்களும் குடும்ப சம்பிரதாயங்களும் தெரிஞ்சிருக்கணும், மந்திரங்கள் தெரிஞ்சே இருக்கணும். அது ஆக இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி அப்படின்னு நாம் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக இந்த 3 பரீட்சை, கிரஹ்யஜ்ஞா, விசிஷ்ட கிரஹ்யஜ்ஞா, தர்மஜ்ஞா அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த காலத்தில் இந்த தர்மசாஸ்திர புஸ்தகங்கள்லாம் நல்லா படித்து அவள்லாம் எக்ஸாமினேஷன் பரீட்சை கொடுத்து இந்த டைட்டில்லாம் வாங்கினவா இருக்கா. அது இப்போ குறைஞ்சி போயிடுது, அதுக்கான சுச்சுவேஷன் மாறி இருக்கு. அது இதை உபயோகப்படுத்தின்னு வைதிகாலும் சரி, மற்றபடி ஆஸ்திகள்லாம் இதை உபயோகப்படுத்தி மறுபடியும் இந்த பரீட்சை எல்லாம் ஆரம்பித்து அதுவும் நடக்கணும். ஆக இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையின் மூலமாக இந்த தர்மசாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஒரே இடத்துல ஒரு 200-300 கிலோமீட்டரில் பக்கத்தில் நிறைய ஒரு 1000 கோவில்கள், 3000 கோவில்கள், 5-6 நதிகள், வெட்டாறு, வெண்ணாறு, காவேரி, குடமுருட்டி, கொள்ளிடம், சமாச்சாரம், இந்த மாதிரி ஒரு 5-6 நதிகள், ஒரு 3000 கோவில்கள், 1000 கிராமங்கள், அது குறிப்பிட்ட 200-300 விசேஷமான சாஸ்திரியமான கிராமங்கள். இப்படி இருந்தபோது இந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதும் சுலபமாக இருந்தது, வளர்க்குறதும் சுலபமாக இருந்தது. சம்பாதிக்கிறதும் ஒரே இடம், சர்வீஸ் பண்ணுறதும் ஒரே இடம், குலதெய்வ கோவில்களும் பக்கத்திலேயே. இப்படியெல்லாம் இருக்கும்போது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
ஒன்றும் படித்தவா இருப்பா, இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறவா இருப்பா. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னா சொல்லாத இன்ஃப்ளூயன்ஸ், சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒன்றும். காலம்புற காவேரிக்கு போய்ட்டு ஸ்நானம் பண்ணிட்டு ஏதோ வந்துன்னு இருக்கா, ஏதோ பாராயணம் வரும்போது, அதாவது பிரியங்கிறது ஒன்றும், டியூட்டிங்கிறது ஒன்றும், சாஸ்திரங்கிறது இதெல்லாம் இருக்குது. அதை ஒட்டின சூழ்நிலை இருந்தபோது வேறு. இப்போ என்ன சொல்கிறேன், அதாவது குளோபல் வில்லேஜ், வெர்ச்சுவல் இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாம் அந்தரிட்சமயமாக இருக்கிறது. அதில் அப்படி இருக்கும் பொழுது வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையை சார்ந்தவாளை கனெக்ட் பண்ணணுங்கும் போது அது சகஜமாக இருந்த விஷயம் முயற்சியின் மூலமாக சாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு அரசமாக இருக்கும் குளத்தங்கரையில், இல்லைன்னா பசுமாடை குளிப்பாட்டின்னு இருப்பா, இல்லைன்னா உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு சூசி ஃபோட்டோ தீய கொடுங்க அக்கடை. ரைட், ஓகே. அதில் இந்த மாதிரியான இதில் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சுலபமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை படித்தோம்னா ஆச்சாரிய சுவாமிகள் உபதேசங்கள் உபன்யாசங்களை படித்தோம்னா ஒரு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். அது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம், ரிலிஜியஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திரங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், லாங்குவேஜினுடைய பாணி எப்படி பேசுறது அப்படி தெரிஞ்சுக்கலாம், சமஸ்கிருதத்தினுடைய பாஷையினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கலாம், ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு இந்தியன் சிட்டிசன், பாரத தேச பிரஜை தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்களையும் அதை கோர்வையாக ஒரு கதாரூபத்திலையும் முக்கியத்துவத்தையும் அழகாக அழுத்தம் திருத்தமாக ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கா பெரியவர். அந்த ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசத்தை ஆரம்பத்தில் தேதி வாரியாக இந்த கலைமகள் காரா போட்டு இந்த தேதியில் இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டை பற்றி பேசினா அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் தெரிஞ்சவரை ஷார்ட் ஹேண்ட் மாதிரி எடுத்துக்க சொல்லி அந்த காலத்தில் 32ஆம் வருஷம் 1932ஆம் வருஷம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 1-2 ரெக்கார்டு கூட வந்திருக்கு. ஆனால் அந்த புஸ்தகத்தெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஜனங்க காரில் போகும்போதோ வேறு எங்கேயாவது ரயிலில் போகும்போதோ எல்லாம் கேட்குறதுக்கு வசதியாக அந்த கும்பகோண சுவாமி அவரை வச்சு எல்லாம் சொல்லி முதல்ல பிள்ளையாரை பற்றி இப்போ முதல் பாகமாக வருது. சிரவணம் கேட்கறது, அந்த புஸ்தகத்தை சுலபமாக நாம் கேட்கறதுக்கு வசதியாக. ஆனால் நேர சொல்கிற மாதிரி விதம் வேறு. அப்போ நேரடியாக பெரியவா சொல்லி அது ஜனங்கள் புரிஞ்சுண்டு ஏற்றுண்டு தங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிண்டு இந்த தர்ம பிரச்சாரம் நடந்த நேரம் அது. இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு புது முயற்சியை பண்ணி ஜனங்க ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலேஜுக்கு போகும்போதோ கம்பெனிக்கு போகும்போதோ வெளியூருக்கு போகும்போதோ அது ட்ராவல் டைமும் இருக்குது, டிராஃபிக்னால டைமும் ஒரு இடத்துல இருக்க முடியாது இருக்குது. அதனால் இருக்கிற இடத்துல இவருடைய சஞ்சாரம் தடைப்பட்டாலும் தர்ம பிரச்சாரம் தடை இல்லாமல் நடக்கட்டும். அந்த நேரத்திலேயாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு
இல்லை வெளியில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுதும் இந்த நல்ல விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரம்பம். அது வந்து பிள்ளையாரை பற்றி பெரியவா என்னெல்லாம் உபன்யாசம் பண்ணியிருக்காளோ அதை படித்து அது எப்படி படிக்கணுங்கிறது இருக்கும் இல்லையா. தமிழ் பேச வரும், தமிழ் படிக்க வராது அப்படின்னா அதுக்கு ஒரு இருக்குது. இல்லைன்னா அவளுக்கு வயசானவாளாக இருந்தாலும் அவள் இருக்கிற இடத்துல சுலபமாக கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் இது வசதியாக இருக்குது. ஆகவே நல்ல விஷயத்தையும் நாம் வந்து சுலபமாக நாம் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ என்ன அமெரிக்காவில் இருக்கா, லண்டனில் இருக்கா, கனடாவில் இருக்கா, வேறு எங்கேயோ ஊர்லெல்லாம் இருக்காருன்னா அவளுக்கு சவுத் இண்டியன் வில்லேஜினுடைய ஹிஸ்ட்ரி, ஸ்தல புராணங்கள், உற்சவங்கள், மந்திரங்களுடைய முக்கியத்துவம் என்ன, நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்கள், ஸ்நானம் பண்ணுறது, உபவாசம் பண்ணுறது, எத்தனையோ மரியாதைகள், குடும்பத்தினுடைய மரியாதைகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னும் புதுசு பிரச்சாரம் சுலபமாக வந்துடும். இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, இது உபயோகம் இல்லை, இதெல்லாம் என்றைக்கு வந்ததுன்னு தெரியாது, அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். சாஸ்திரம் என்பது விஞ்ஞானபூர்வமானது. சாஸ்திரம் என்பது ஜனங்களுடைய சௌக்கியத்திற்காக ஏற்பட்டது. சாஸ்திரம் என்பது தலைமுறைகளையும் இணைக்கக்கூடியது. அதாவது இந்த தலைமுறையிலே செய்யக்கூடிய புண்ணியம் என்பது 5 தலைமுறைக்கும் தாண்டி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. பார்க்கக்கூடிய சௌரியங்கள் சிலது, அதிர்ஷ்டம்னு சிலது. அதிர்ஷ்டம்னு சொன்னால் 2, திடீர்னு நமக்கு வர சௌரியம் அதிர்ஷ்டம், அது ஒன்று. 2வது பார்க்க முடியாது ஆனால் உணரக்கூடியது. யாரோ பூர்வ புண்ணியம், இவர் நல்லா சௌக்கியமாக இருக்கார், நல்ல மனசோடு இருக்கார், நல்ல குணத்தோடு இருக்கார், நல்ல சுபாவத்தோடு இருக்கார், இதெல்லாம் சொல்கிறோம். இதுலேருந்தே அவர் எத்தனையோ இந்த சூழ்நிலையிலையும் எப்படி இருக்கார், அல்லது இந்த சூழ்நிலையிலையும் பக்குவமாக இருக்கார், மெச்சூரிட்டியோடு இருக்கார், ஏதோ சொல்கிறோம். நல்லது எதுங்க பார்க்குறோமோ, சூழ்நிலை வேறு விதமாக இருந்தாலும் ஒரு நல்லதை ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம பார்க்குறோமே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது, பூர்வ ஜென்மாவில் பண்ண புண்ணியமோ பூர்வ புண்ணியம், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள், கலைகள் என்ன, சங்கீதம் மாதிரியான கலைகள், 64 கலைகள், அந்த ஆயக்கலை 64, இதை பற்றியெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்லேயும் இன்ன மெசேஜ், பொழுதுபோக்கு அம்சங்கள்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு பக்கம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். தோலி, கரிகாய் தோலி உபயோகப்படும், அது உபயோகப்படும், இது உபயோகப்படும், புஷ்பங்கள் உபயோகப்படும், இதையும் சொல்கிறோம். எதுவும் உபயோகப்படக்கூடியது, சூரிய மின்சாரம் கிடைக்கும், எல்லாம் சொல்கிறோம். இது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரப்படி பில்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, துளசியினுடைய முக்கியத்துவம் என்ன, அது ஆயுர்வேத ரீதியிலையும் எப்படி நல்லது, பூஜைங்கிற ரீதியிலையும் அதனுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் முக்கியமாக இந்த யூத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. கிராமத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய யூத், சின்ன வயசுக்காரர்கள், கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், பாஷையை பற்றி, சம்ஸ்கிருத பாஷையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், குடும்ப அமைப்பை பற்றி, ஃபேமிலி சிஸ்டம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த தெய்வத்தின் குரல் ஆச்சாரிய சுவாமிகளுடைய உபன்யாசங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், கிளாரிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அக்கறையை கொடுக்கும், பிரமிப்பும் இருக்கும், ஒரு அமைப்பும் இருக்கும். அதில் இவ்வளோ கஷ்டமான விஷயத்தை இவ்வளோ அழகாக சொல்ல அந்த இதை அதன் மூலம் மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியும். இந்த சவுத் இந்தியன் கம்யூனிட்டி எந்த ஊரில் இருந்தாலும் குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறாலே, அது வந்து மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியும். சிந்தனை ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடிய, மாலையிலே இணைக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த பரிவாருடைய பிரவச்சனங்களுக்கு இருக்கிறது. அதையும் இந்த சபையின் மூலமாக வெளியிட்டு, அதாவது தொழில்நுட்பம்,
டெக்னாலஜி என்பது ட்ரெடிஷனை பாதுகாப்பதற்கு, நினைவுபடுத்துவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, விஷயங்களை ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பதனுடைய அங்கமாக இதில் பல வித்வான்களும் பல வாலண்டியர்களும் பல டோனர்களும் ஈடுபட்டு இந்த நல்ல பணியை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நல்ல பணி இந்த யுகாதி நன்னாளிலே விசேஷ முயற்சியுடன் புதுப்பிக்கப்பட்டு மேல்மேலும் ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து அதன் மூலம் தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்திலே தர்மத்தை நாம் பாதுகாத்து அந்த தர்மம் நம்மை பாதுகாக்கும் விதத்திலே இந்த நல்ல பணி மேன்மேலும் விரிவடைந்து தொடர வேண்டும் என்பதற்காக அனைவரும் முயற்சியும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.